தன்னம்பிக்கை என்பதை பொறுத்த வரைக்கும் மனிதன் குறையக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இது அறிவு என்கின்ற பகுதியோடு சம்பந்தப்பட்டாலும் கூட பிரித்து தான் என்ன செய்யணும், அதை சொல்ல வேண்டும். நாங்கள் சரியான ஒரு அக்கீதாவில் இருந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம், தெளிவான அறிவு, இஸ்லாத்தை பற்றி எங்களோட நம்பிக்கை என்ன, எல்லா விஷயங்களுக்கும் தெளிவாக பதில் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இது குருட்டாம்போக்கில் நாங்கள் என்ன செய்யலை, இதை இந்த முடிவெடுக்கலை. நாங்கள் 100% நம்புகிறோம் இது அல்லாஹ்விடம் இருந்து இறங்கிய ஒரு மார்க்கம். எனவே இந்த மார்க்கத்தில் எல்லா விஷயத்துக்கும் என்ன பதில் உண்டு என்று நம்ம நம்புகிறோம். எனவே எங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதாரம் உள்ளவைகள், ஆதாரத்தன்மை பூர்ணமானவைகள், எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியவைகள், ஏனைய மாதங்களை விட சிறப்பம்சங்களை கொண்டவைகள் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே இப்படி உறுதியான ஒரு அகீதால இருக்கக்கூடிய எங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை என்ன செய்யும், இலகுவாக ஏற்பட்டுரும். இலகுவாக என்ன செய்யும், ஏற்படும். ஆனால் சந்தேகத்தோடு ஒரு மார்க்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்களேன், சந்தேகத்தோடு அறிவு இல்லை அந்த மார்க்கத்தில். அவன் படிக்கிறதுக்கு கடவுள் என்றால் என்ன என்று கேட்டால் அவனுக்கு படைச்சதை தவிர வேறு எதுவும் இல்லை. கடவுள் என்றால் யார் அப்படின்னு கேட்குறான். கடவுள் என்றால் படைச்சவன். அப்போ அதுக்கு அடுத்தது நம்மகிட்ட ஒன்றும் இல்லையே என்ற லெவலில் இருந்தோம்னு சொன்னால் நம்பிக்கையும் அதே லெவலில் தான் என்ன செய்யும், இருக்கும். நம்பிக்கையும் அதே லெவலில் தான் இருக்கும். நம்ம ஒரு தனி தலைப்பில் பேசியிருக்கிறோம். அடிப்படை உள்ள சமூகமே வெற்றி பெறும். அடிப்படை உள்ள சமூகமே வெற்றி பெறும். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் அந்த ஈமானி அடிப்படை ஆக குறைந்த லெவலில் ஒத்தரிப்பானே, இஸ்லாத்தின் போர்டரில் ஒத்தரிப்பானே, அவனுக்கு கூட இருக்கும். அவனுக்கு கூட சிலை வணங்குவான். அவன் சிலையே அவன் வணங்குவானா, வணங்க மாட்டான். எப்படி அவன் சிலையை வணங்காமல் இருக்கிறான் நம்ம சாதாரணமாக பார்ப்போம். எப்படி கோர்ட்டில் எல்லா தீர்ப்பையும் வழங்கிட்டு ரைட்டு பாபர் மஸ்ஜித் வந்து இவனுக்குரியது தான் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வெளியே வந்து சிலையை வணங்குறானா இல்லையா? ஆனால் பள்ளிக்கே தீர்ப்பு வழங்கினவனுக்கு சிலைக்கு தீர்ப்பு வழங்கினது அவனால் முடியவில்லை. அவ்வளவுதான் அந்த அக்கீதா. ஆனால் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய சாதாரண விவசாயி, சாதாரண தொழில் செய்யக்கூடியவர் கூட எதை வணங்க மாட்டார், சிலையை வணங்க மாட்டார். கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு என்ன செய்ய மாட்டான், சிலையை வணங்க மாட்டான். மனிதன் சில நேரங்களில் உண்மையை பேச ஆரம்பிப்பான், தவறான நேரங்கள்லையும். நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே இந்த பயன்லேயும் சொல்லிக்கிறேன். எங்களோட ஊரில் நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஒரு சிலை, கிறிஸ்தவர்களுடைய ஒரு சிலை, அதுக்கு வந்து ஒருத்தருக்கு பெயிண்ட் அடிக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் என்ன செய்கிறாரு, பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறார். அவருக்கு சரியான கடை, அது டோட்டலாக அதை செஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு 60,000 போயிட்டு, இலங்கை பணம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டு போயிட்டு அவர் திருப்பி அதெல்லாம் செஞ்சுட்டு அவருக்கு வந்து சரியான கடன் இருந்தது போல். அவர் அடுத்த நாள் நல்லா குடிச்சிட்டு என்ன செய்கிறாரு, அந்த செஞ்ச சிலைக்கிட்ட வராரு. குடித்த நேரத்தில் ஆள் மனசு தானே விழிச்சுக்கொள்ளும். எதெல்லாம் மனசில் இருக்குதோ அதெல்லாம் வெளியே என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ அவன்கிட்ட ஆள் மனது விழித்து கொண்டனா பேசுகிற பேச்சை கேளுங்க. சிலையை பார்த்துட்டு, நான் உன்னிட்ட தான் கடனை கேட்க வந்தேன், ஆனால் உன்னிட்ட எப்படி கேட்குறது, உன்கிட்ட டோட்டல் வெளியே 60,000 தான், எனக்கு 1.5 லட்சம் கடன் இருக்கு. எப்படி, எனக்கு கடன் வந்து 1.5 லட்சம், ஆனால் உனது அமௌண்ட் வந்து 60,000, இவன் தான் செஞ்சாத 60,000, எப்படி நான் உன்னிட்ட கேட்குறதுன்னு கேட்குறான் அவன். இவன் குடிச்ச பிறகு வந்து தௌபா செஞ்சுப்பானாங்க. கடவுளே உங்கள்கிட்ட தெரியாமல் பேசிட்டேன், அவங்களோட தௌபா ஒன்று இருக்குமே. ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா, அந்த நேரத்தில் அவனுக்கு வந்தது என்ன தெரியுமா, ஆள் மனதில் உள்ளதான் வந்தது. இவன்கிட்ட போய் கேட்குறமே, செஞ்சதுனா, பெயிண்ட் அடித்ததுனா, கண்ணாடி பொட்டியில் போட்டதுனா, காக்கா வராமல் விரட்டினதுனா, இவ்வளவு செஞ்சனா இவன்கிட்ட எப்படி கேட்கறது என்கின்ற ஒரு பிரச்சனை என்ன செய்ய விரிக்கும். ஆனாலும் சம்பிரதாயம், சமூகம், மதம் அதை திணிச்சிடும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருத்தன் சிலைட்ட போகாமல் இருக்கிறானே, அவனுக்கு அது இல்லை. இதுகிட்ட போய் கேட்டால் அதை விட ஒரு கேவலம் எனக்கு இல்லைன்னு அவன் நினைப்பான். ஏன், இது சிலை, இது வந்து சிலைன்னு தெரியும். அதை செதுக்கிற நேரத்தில் காலை பிடிச்சிக்கிறதா கண்ணை என்ன செய்வான், செதுக்குவான். அப்படி செதுக்கக்கூடிய ஒன்று ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான். இதை சொல்லி சிரிச்சுக்கன்னாங்கன்னு ஜாகிலிய மக்கள் சொல்கிறாங்க. எப்படி, ஈத்தம்பழத்தால் சிலை செய்வாங்களாம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அதை சாப்பிட்டுருவாங்களாம். ஈத்தம்பழத்தால் சிலையை செஞ்சு ஃபினிஷ் பண்ணோடனே, சப்ஜெக்ட் முடிஞ்சோடனே மறு அதை என்ன வச்சுக்கிறது, கடவுளையே சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி உள்ளவர்கிட்ட கேட்க நேரம் வருமா, வராது. இன்னும் சொல்ல போனால் கடவுளுக்கு நிர்பந்தம் ஏற்படுத்துவான். ஒரு 100 அம்பை வச்சுட்டு குறிப்பாக்குறது, எதில் சரியான வார்த்தை வருமோ அப்போ தான் வேலை ஒன்றை எடுக்கிறது. பிள்ளை போட்டாச்சு, வந்த உடனே முடிவெடுக்கணுமா இல்லையா? ஒரு அம்பு வந்தால் அதான் முடிவெடுக்கணும். இவனுக்கு தோதுவானது வரும் வரைக்கும் அம்பையே என்ன செய்யறது, எடுத்துக்கின்றிருக்கிறது. சரியாக வந்தவர் கடவுள் உதவி செய்து விட்டார். இது வந்து கடவுளை நம்புறதா அல்லது இவன் வந்து கடவுளுக்கு நிர்பந்திக்கிறதா?
கடவுளுக்கு என்ன செய்யறது? நிர்பந்திக்கிறது. இதுதான் அந்த சமுதாயத்தில். இப்போ நான் இதை சொல்ல வரேன் என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லாத மக்களிடத்திலும் நிச்சயமாக தன்னம்பிக்கை உண்டு, இல்லாமல்லாம் இல்லை. தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்குமா? தன்னம்பிக்கை இருக்குது. தன்னம்பிக்கையால் அவர்கள் நிறைய சாதித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் அசையக்கூடிய ஒரு இடத்துல இஸ்லாத்தில் மட்டும்தான் என்ன செய்யலாம்? முஸ்லிம்களால் மட்டும்தான் நிற்கலாம். அவர்கள் எல்லோரும் அசையக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் ஒரு முஸ்லிமால மட்டும்தான், சரியான ஒரு முஸ்லிமால மட்டும்தான் என்ன செய்யலாம்? நிற்க முடியும். மிக முக்கியமான ஒரு தன்னம்பிக்கைக்குரிய இடம். பிள்ளைக்கு சுகையினமாகிறது, மனைவிக்கு சுகையினமாக போகுது, தொழிலில் நஷ்டம் ஏற்படுது, வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்படுகிறது, குடும்பத்தில் நம்ம நினைக்காத ஒன்று நடக்குது. ஒரு முஸ்லீம் எங்கே போக மாட்டான்? தற்கொலைக்கு என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். சிலையிட காலில் விடுற அளவுக்கு என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். அதே போல புரோகிதர்கள் என்று அவங்கள்ட்ட போய் என்ன செய்ய மாட்டான்? தண்ட குறிகாரர்கள், அதை பார்க்கக்கூடியவங்க, இதை பார்க்கக்கூடியவங்க, ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான்? போய் சேர மாட்டான். இதன் காரணமாக அது ஏற்படுகிறது, அவனுக்கு ஏற்பட்ட தன்னம்பிக்கை. ஆனால் இந்த தன்னம்பிக்கை தானா ஏற்படலை, அவனுக்கு அவனோட தீன் ஊட்டியது. அவனது தீன் ஊட்டிய தன்னம்பிக்கை, மார்க்கம் ஏற்படுத்திய தன்னம்பிக்கை. எந்த அரசு மாற்றம் ஏற்பட்டாலும் எனக்கு ரிஸ்க் கிடைக்காதுன்னு எந்த முஸ்லீமும் நினைச்ச வரலாறு இருக்குதா? இவன் வந்தா நம்ம சோறு தின்ற மாதிரி தான் அப்படி நினைச்ச வரலாறு இருக்குதா? எவன் வந்தாலும் இன்னல்லாஹு ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், அல்லாஹ் தான் உணவளிப்பவன். இப்போ இங்கிருந்து நம்ம போக போறோமா, என்ன சொல்றோம்? நமக்கு ரிஸ்க் என்ன இருந்தா நம்ம இங்கே இருப்போம், இல்லையா? இவ்வளவுதான் நம்மளோட நிலைமை என்ன செய்யும்? இருக்கும். இதான் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை. எனவே நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், தன்னம்பிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய தூய்மையான அகீதா. இஸ்லாமிய சமுதாயத்துடைய தூய்மையான அகீதா அத்தகா பின் நஃப்ஸ். தன்னம்பிக்கை எங்களுக்கு என்ன செய்யும்? வளர்க்கும். அல்லாஹ்வை படிக்க 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 உங்களுக்கு தன்னம்பிக்கை என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே இருக்கு. இறைவனை படிக்க படிக்க தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை படிப்பது என்று சொல்றது இரண்டு அம்சம். ஒன்று ஆலிமும் பில்லாஹ், இன்னொன்று ஆலிமும் பி ஷரீஅத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டங்களை படித்தல் ஒன்று, இன்னொன்று அல்லாஹ்வை படித்தல் இன்னொன்று. யார் அல்லாஹ்வுடைய சட்டங்களை படிக்கிறாங்களோ அவர்களுக்கு கூடும் கூடாது, ஹலால் ஹராம் இது தெரியும். ஆனால் அவர் அல்லாஹ்வை பற்றி படிக்கலைன்னா அவர்கிட்ட நம்பிக்கை இருக்காது, உறுதி இருக்காது. அல்லாஹ்வை யார் படிக்கிறாரோ அவர் சரியா படிக்கலைன்னா அவர்கிட்ட அறியாமல் இருக்கும், சட்டங்களை சரியான செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அல்லாஹ்வை படித்தா என்ன? அல்லாஹ் எப்படியெல்லாம் நிர்வாகம் செய்வான், அல்லாஹ் யாரு, அவனுடைய சிஃபத் என்ன, அவனுடைய பண்பு என்ன, இது அல்லாஹ்வை பற்றி படித்தல். இது வந்துட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை என்ன செய்யும்? எங்களுக்கு வளரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அத்திகா பின் நஃப்ஸ், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை எங்களோட வாழ்க்கையுடைய மிக முக்கியமான அடிப்படை. இது முதல் அம்சமா? இப்போ நான் உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கையை பாதிக்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல இந்த ஒரு பகுதி சொன்னேன். எது? முதல் அம்சம் தன்னம்பிக்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்களில் ஒரு 3 அம்சங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன்? சொல்லி இருக்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம் தன்னம்பிக்கையை பாதிக்கக்கூடிய விஷயத்தில், இது நான் இன்னொரு பகுதியை உங்களுக்கு சொல்லி அந்த பகுதிகளை சொல்கிறேன். அது என்ன அப்படி என்று சொன்னால், தன்னம்பிக்கை ஊட்டல் என்ற ஒரு பகுதி இருக்கு. தன்னம்பிக்கை மனிதனுக்கு ஏற்படுற விஷயங்கள் உள்ள குறைகளை ஒரு சிலதை சொன்னேன், ஏன்னா நேரமும் மிக முக்கியம் என்பதனால. தன்னம்பிக்கை ஊட்டல் என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்குது, மற்றவனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுதல். இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுல் அமால், அமல்களிலேயே மிகவும் சிறந்தது அன் துத்கில ஃபீ அஹீகல் முஃமினி சுரூரா, உன் சகோதரருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை நுழைவிப்பது, ஒரு மகிழ்ச்சியை நுழைவிப்பது சிறப்பான அம்சங்கள்ல உண்டு. தன்னம்பிக்கை ஊட்டுவது, மகிழ்ச்சி ஏற்படுத்துறது, இதெல்லாம் என்ன? மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. தன்னம்பிக்கையை குலைக்கக்கூடிய விஷயத்தில் இது 4வதாகவும் சேர்த்துக்கலாம். மற்ற சகோதரர்களுக்கு நாங்கள் தன்னம்பிக்கையை ஊற்றுற விஷயத்தில் குறைபாடு உள்ளவர்களாக 1வதாக என்ன செய்யலாம்? சேர்த்துக்கலாம். என்ன அப்படி என்று சொன்னால், அச்சமுறுத்துறது, பயமுறுத்துறதுன்னு சொல்லுவோமே, அதுவும் ஓவராக ஆர்வம் ஊட்டுற வேலையை தான் நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு பயங்கரமான செய்தி வந்தால் உடனே மற்றவன்கிட்ட போட்டு அவனை இல்லாமக்கிறது. அவன் முடிவெடுத்து போய்ப்பான், இவன் உட்காந்துட்டிப்பான். அவன் முடிவெடுக்கிற ஸ்பீட் வேறு. இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சுதான் அப்படியா அப்போ நான் போயிட்டு வரேன்னு அவன் போயிடுவான். உங்களை நம்பி அவன் போயிருப்பான். இவர் இங்கே உட்காந்துட்டிருப்பார். இங்கே வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நிறைய சகோதரர்களுக்கு நடந்த விஷயம் அது. புதுசாக வந்திருப்பார் ஒருத்தர், அவருக்கு நல்லா நம்பிக்கைட்டு உட்காருங்க, எல்லாம் ஓகே ஆகும், ஹைராகும் அப்படி சொல்ல வேண்டியதுக்கு பதிலாக, நான் நாட்டுக்கு போகணுன்றீங்களோ நீ வந்தீங்களே,
அப்படின்னு ஃபஸ்ட்டுக்கு அவன்கிட்ட சொல்கிறது. அவன் அப்படியா என்ன, நாட்டில் சம்புளும் சோறும் சாப்பிட்டாலும் சாதாரண தயிர் சாதம் சாப்பிட்டாலும் அது சிறந்தது இங்கே வாழ்கிறதை விட அப்படின்னு அவன் தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பான். அதோட இவருக்கு என்ன செய்யும், அட பெரிய ஒரு மிஸ்டேக் விட்டோமே, இதை நேரத்தோட இவன் சொல்லாமல் இருந்துட்டானே அப்படி என்று அவனை டெய்லி இவர்கிட்ட உண்மையிலே ஒரு மனசில் உள்ள விஷயம் தான் அது. இவருக்கு அதை செஞ்சுக்கலானால மற்றவன்கிட்ட போடுறது. அவன் டெய்லி அவன் அந்த புதுசில் இருக்கிறவனுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை விட மனைவியிட்ட பேசினா அங்கே வீட்லையும் அழுக பிள்ளையும் அழுக, பாய் நான் போகிறேன்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு. இல்லை என்னோட சேர்ந்து போ, நீங்கள் எப்போயாவது வாங்க நான் போயிடுறேன். வந்தால் போய் சேர்ந்துட்டார். இந்த இன்னும் 10 வருஷம் உட்காந்துருப்பாங்க. அந்த அறிவுரையை பக்கத்து வழங்கினவன் அவன் அதே 10 வருஷம் இங்கே உட்கார்ந்துட்டிக்கிறான். சரி, அல்லாஹ் தஆலா எங்கே போனாலும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்வான், வாழ்க்கையை கொடுப்பான். ஆனால் வந்த ஒரு மனிதனுக்கு நீ எடுக்காத முடிவு அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. சில பொழுதுகளில் நீ உங்களுடைய மன வருத்தத்தை தான் அவருக்கு வச்சிருக்கலாம். ஆனால் வைக்கிற இடம் ஸ்ட்ராங்கான இடமா இருக்கணும். எல்லா மனதும் ஸ்ட்ராங்கான மனது கூட சில இடங்கள்ல ஆடிடும். சில இடங்கள் இருக்குது ஆடக்கூடிய இடமாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பார். நாளைக்கு நீங்கள் கைது கண்டா எப்படி இருக்கும், அவ்வளவுதான். அவர் எல்லாம் அப்படியே போயிடும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன அட்வைஸ் சொன்னாலும் அவர் கேட்பார். இதுக்கு தான் உங்களுக்கு நேரத்தோடய சொன்னேன், கேட்டிங்களா, எவ்வளோ ஏசலாம், எல்லாம் பேசாமல் இருப்பார். ஏன் உள்ளத்தில் அவர் ஆட்டம் இருக்கும். அப்போ எந்த இடத்துல போடுறேன்னு தெரியாமல் இங்கே கிடைச்சா இப்படி போட்டுருது, அவ்வளோதான். அதில் எத்தனை பேர் அழிஞ்சாலும் சரி, அதில் எத்தனை பேர் அழிந்தாலும் சரி. அப்போ இது ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். நம்பிக்கை ஊட்ட வேண்டிய இடத்துல, சந்தோஷம் ஊட்ட வேண்டிய இடத்துல எதை விட்டுருது, பலகீனத்தை உட்படுத்துறது. உலகத்திலே நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள், அறிவு தோல்வியடையக்கூடிய 2 மிக முக்கியமான இடம் அச்சமுறுத்தல், ஆசையூட்டல். அது ஒரு அரசியலாகவே மாற்றிடலாம். அதை என்ன செஞ்சிடலாம், அது சின்ன டெக்னிக், உலகத்தில் பெரிய இடத்துக்கு யூஸ் பண்ணிடலாம். பெரிய இடத்துக்கு என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிடலாம். அந்த அச்சமுறுத்தல் என்ற பகுதி இருக்குதானே, அறிவு வேலை செய்யாது எவண்டை. அந்த நேரத்தில் என்ன செய்யாது, நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா வேலை செய்யாது. அது பெரிய ஒரு அம்சமாக என்ன செய்யும், அது மாறும். அதே போலதான் ஆசையூட்டுறதும். அதே போலதான் ஆசையூட்டுறதும். நல்லா ஒரு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், 1000 ரியால் சேலரியில் எழுந்துட்டிப்பான். போகிறது இவர் என்ன எவ்வளோ சேலரி தராங்கன்றது, 1000 தான் தரேன், அவ்வளோதானா அப்படின்றது. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் எவ்வளோ காலம் வைக்கிறீங்க அப்படின்ற, ஒரு 2 வருஷமாக இருக்கிறேன் அப்படின்னு. அவன் நல்ல நம்பிக்கையாக சந்தோஷமாக நேர்மையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க, 2 வருஷம். 2 வருஷம் ஒரு மாற்றமும் இல்லையா? பாருங்கள், நான் வந்தது 800 ரியால், இன்றைக்கு 2500. சரி ஓகே, போயிடுறது. அவன் முடிஞ்சுது. அதில் என்னடா செய்கிறது, நம்ம 2 வருஷமாக இருந்தும் இது சரி வரலையே, முதலாவது இந்த கடையை விட்டு நின்றணும். அப்புறம் அந்த பொஸ் ஒரு நிலவில் வந்திருப்பார், இன்றைக்கு 100 ரியால் கூட்டுவோன்னு சொல்லி. சரி அந்த எடுத்து வையேண்டா, ஒன்றும் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்றது. ஏன், அதான் நம்ம போகிற முடிவு வந்துட்டோமே. என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னா, யார் பொம்ஸ் போட்டுட்டு போனது, எப்படி ஒரு போட்டாச்சு, அவன்கிட்ட லைஃப் சரி, வெளியே போயிடுவான், வேலை இல்லை. அவர் மறுபடியும் அவர் வருவார், என்ன விலகிட்டீங்களா, நீங்கள் ஏன் விலகுற முடிவு எடுத்தீங்க? இல்லை எல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டா எடுக்கணும், இல்லை அழிச்சிடுறமா இல்லையா? எங்கேயா ஒரு வீட்டுக்கு போகிறது, புதிய புள்ள அப்போ தான் பிறந்திருக்கும். புள்ள பிறந்திருக்கு, எப்படி ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட் எல்லாம் தந்தார்? இல்லை ஊர் மக்கள் உறவினர்களாக வந்து கிஃப்ட் தந்தார். ஹஸ்பண்ட் தரலையா? இல்லையே தரலையே. என்ன எப்படி இருக்கிறாரு? இதுவரை 3வது புள்ள எனக்கு கிடைக்க போகுது, பிறந்திருக்குது, 3க்கு கிஃப்ட் தந்தார். சரி அவர் வளமையிலே இருக்கிட்டு போயிடுறது, அவ்வளோதான். புள்ள பிறந்த சந்தோஷத்தில் இருக்க வேண்டிய குடும்பம், அன்றைக்கு ஹஸ்பண்ட் வருவார், வந்த உடனே என்ன செய்து புள்ள பாருங்க அப்படின்றது. ஏன் கிஃப்ட் பிரச்சனை, யாரோ போட்டுட்டு போனது. என்ன நடக்கும் இப்ப, நல்லா அதாவது தேவையில்லாம ஒரு தகவலை போட்டு அந்த மனசை என்ன செய்யறது, நம்பிக்கை ஊட்டாம. என்ன ஊட்டணும், நம்பிக்கை ஊட்ட வேண்டிய இடத்துல அது சிலர் பர்பஸ்லி செய்யறதும் இல்லை. அது ஏதாவது சொல்லணுமா இல்லையா, கருத்து சொல்லணுமா இல்லையா, அதுக்கு சொல்ற கருத்து தான் இது. நம்பிக்கை ஊட்ட வேண்டிய இடத்துல சில நம்பிக்கை இல்லாமல் போயிடும், சிலருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். நம்பிக்கை ஊற்ற வேலை சாதாரண வார்த்தையை நம்ம நினைக்கிறது, சாதாரண வார்த்தை நம்ம நினைக்கிறது, இது ஒரு பிழையான விஷயம். அச்சமுறுத்தல், ஆசையூட்டல், இது 2லையும் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். ஏண்டா மனிதன் அறிவில்லாமல் அதை எடுத்துடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களிடத்திலே அபயம் சம்பந்தம், அதாவது பாதுகாப்பு சம்பந்தமான செய்தியோ அல்லது அது அச்சமூட்டல் சம்பந்தமான செய்தியோ வந்தால் அதாஉபிஹி, உடனே பரத்திடுறாங்க, உடனே பரத்தி விடுகிறார்கள். அப்படி செய்ய வேண்டாம். அதை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் அறிவுள்ளவர்களிடத்திலும் கொண்டு செல்லட்டும்.
அவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி என்ன செய்வாங்க, புரிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க.